ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓடி கிரிக்கெட்லேயே இது வரைக்கும் ரொம்பவே ஸ்லோவான இன்னிங்ஸை ப்ளே பண்ண பிளேயர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம இந்தியன் டீமோட லெஜெண்டரி பேட்ஸ்மேன் சுனில் கவாஸ்கர் தான். தலைவன் இந்த சம்பவத்தை எப்போ பண்ணார்னா 1975 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டோட முதல் ஓடிஐ வேர்ல்டு கப் நடந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே இங்கிலாந்தும் இந்தியாவும் தான் மோதினாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இங்கிலாந்து டீம் டோட்டலாக 336 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பேட்டிங் வந்து இந்தியன் டீம் இந்த ரன்னை சேஸ் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் நம்ம சுனில் கவாஸ்கர் ரொம்ப ஸ்லோவாக ப்ளே பண்ணிட்டு இருப்பார். அது காரணம் என்னென்னா, கவாஸ்கர் அது வரைக்கும் ஓடி மேட்சஸ்லாம் விளையாண்ட கிடையாது, ஃபுல்லாமே டெஸ்ட் மேட்சஸ் மட்டும்தான். அதனால ஓடி ஃபார்மேட்டுக்கு எப்படி செட் ஆகணும்னு தெரியாமல் தான் அந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருப்பார். ஒரு சமயத்தில் பயங்கர காண்டான ஃபேன்ஸ்லாம் உள்ளே ஓடி வந்து இது ஒன்றும் டெஸ்ட் மேட்சஸில் ஓடி மேட்ச்சு தயவு செஞ்சு அடிச்சு ஆடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பவும் தலைவன் வெள்ளியே அதே மாதிரி டொக்கு போட்டு தான் ஆடிட்டு இருந்தார். இந்த மேட்ச்சில் இந்தியன் டீம் வெறும் 136 ரன்ஸ் மட்டும் ஸ்கோர் பண்ணி தோற்றும் போயிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் நம்ம சுனில் கவாஸ்கர் டோட்டலாக எவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா 174 பால்ஸ் பிடிச்சி வெறும் 36 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இன்றைக்கி வரைக்கும் ஓடியோட ரொம்ப ஸ்லோவஸ்ட் இன்னிங்ஸ் இதுதான்.